பல இடங்கள்ல என்கிட்ட வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுல ஒரு கேள்வி பல இடங்கள்ல தொடர்ந்து வந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துலலாம் வந்து தொலைநோக்கியே இருக்கலையே. இன்றைக்கு இருக்கிற மாரியான கருவிலாம் இருக்கவே இல்லையே. அந்த காலத்திலேயே எப்படி வந்து கிரகணம் எப்ப வரும் அப்படின்லாம் கணிச்சாங்க. அமாவாசை எப்ப வரும், பௌர்ணமி எப்ப வரும்லாம் எப்படி தெரிஞ்சது? அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நல்ல கேள்விதான். ஆ அந்த கேள்வியில வந்து நான் குறை காணல. அது உண்மையிலேயே ஒரு சிந்தனைக்கான ஒரு அடிப்படை. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அந்த கேள்வி நல்ல கேள்விதான். அந்த கேள்விக்கு அந்த சமயத்துல, அந்த கூட்டத்துல எனக்கு தெரிஞ்ச சில தகவல்கள வந்து அவங்களோட பகிர்ந்தேன். எப்பவுமே கேள்விக்கான பதில்ன்னு வரும்போது கொஞ்சம் தான் நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் இத பத்தி நான் சிந்திச்ச போது தான், இப்படி ஒரு உரை தயாரிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சு நான் தயாரிச்சிருக்கேன். இங்க முதல்ல நான் பார்க்க போற விஷயம், ஒரு நாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மாதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் முதல்ல நான் துவங்க போற விஷயம். இப்போ ஒரு நாள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஒரு நாள் என்பது வந்து ஒரு சிக்கலான விஷயம் கிடையாது. ரொம்ப எளிதா நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஒரு குழந்தையே கூட ஒரு நாள் என்பதை புரிந்து கொள்வதில பெரிய கடினம்லாம் இருப்பதில்ல. ஏன்? ஒரு பகல், ஒரு இரவு சேர்ந்தா ஒரு நாள். ஆஃப் கோர்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்? நைட்டு 12 மணியிலேருந்து அடுத்த நாள் நைட்டு 12 மணி வரைக்கும் ஒரு நாள் அப்படின்னு நம்ம வந்து வரையறை பண்ணி நடைமுறையில வச்சிருக்கோம். அது இருக்கட்டும் ஒரு பக்கம். முன்னாடிலாம் வந்து அப்படி இருக்கல. முற்காலத்திலலாம் வந்து எப்படி இருந்ததுன்னு சொன்னா, குறைந்தபட்சம் இந்தியாவ எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, வேற பல நாடுகள்லயும் அப்படிதான் இருந்தது. காலையில சூரியன் உதிக்கும்போது தான் அந்த நாள் பிறக்குது. நைட் 12 மணிக்கு இல்ல. சோ தென் சூரியன் மறைஞ்சு, அடுத்த நாள் திரும்பி சூரியன் உதிக்கிற வரைக்கும் ஒரு நாள். சூரியன் உதிக்கும்போது 2வது நாள் பிறந்துருச்சு. அதாவது நாள் பிறப்பு என்பது சூரிய உதயத்தோட வச்சிருந்தாங்க. சில பண்பாடுகள்ல சூரியன் மறையும் போது நாள் பிறக்குது அப்படின்னு வச்சிருந்தாங்க. அதாவது இரவுல இருந்து நாள் துவங்கும். அந்த மாரியும் சில பண்பாடுகள் உலகத்துல இருக்கு. பட் எப்படி இருந்தாலும் சரி, ஒரு பகல், ஒரு இரவு, ஒரு நாள் அப்படின்னு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர்றது வந்து கடினமான ஒரு விஷயம் கிடையாது. குழந்தையே கூட ஆரம்பத்திலேயே குழந்தைகளுக்கு இந்த புரிதல் ஏற்படுகிறது. சோ மனிதனும் ஆதிகால மனிதனுக்கும் இத ஒரு நாள் அப்படின்னு அறிவதற்கோ, அல்லது ஒரு நாள் எப்படி, என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கோ எந்த கருவியும் தேவையில்ல. தானாவே தெரிஞ்சு போயிடும். இப்போ ஒரு வாரம் அப்படிங்கிற கேள்வி எடுத்துக்கலாம். அந்த கேள்விய நான் வந்து டீல் பண்ண போறதில்ல. ஏன்னா, அது வந்து ஒரு வானவியலோட சம்பந்தப்பட்ட ஒரு கருத்து அல்ல. மேலும் இந்தியாவுல புழங்கிய கருத்து கிடையாது அது. அது மெசபடோமியால உருவான ஒரு கருத்து. பிற்காலத்தில் இந்தியாவுக்குள் வந்தது. அந்த வாரம்ங்கிற அந்த கருத்தே வந்து முன்னாடி இந்தியால கிடையாது. எப்படி முன்னாடி வந்து இந்தியால வந்து சூரியன் உதிக்கும்போது தான் நாள் அப்படின்னு சொன்னேன்னா, அதே மாரி வாரம்ங்கிறது வந்து முற்கால இந்தியால கிடையாது. பின்னாடி தான் அது வருது. யவன ஜாதகம் அப்படிங்கிற மாரிலாம் வந்து கிரேக்க வானவியல் நூல்களை இந்திய மொழிகளில் மொழிபெயர்ப்பு செஞ்சு எழுதும்போது தான் இந்த வாரம்ங்கிற கருத்தே வந்து இந்தியாவுக்குள்ள நுழையுது. இதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு. பழங்கால நூல்கள்ல வாரம் பத்தியான குறிப்பே இல்லங்கிறது வந்து ஒரு விதமான சான்று. எபிகிராபின்னு சொல்லுவாங்க இல்லையா? கல்வெட்டு. இந்த கல்வெட்டுலாம் பார்த்தீங்கன்னாக்க, என்னைக்கு அந்த கல்வெட்டு பதிச்சாங்க, அல்லது எந்த நிகழ்வுக்காக பதிச்சாங்க என்பதை ஒட்டி, அந்த தேதியை குறித்து அதுல தகவல்கள் இருக்கும். தேதியை குறித்த தகவல்ன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்தியா அப்படின்னு எடுத்துக்கும்போது வந்து, அது அ எந்த யுகம்?
சகாப்தம், எந்த சகாப்தம் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கும். பெரும்பாலும் சாகா சபாப்தம்னு இருக்கும். பட் இது மாதிரி நிறைய வேற சிலாமும் இருக்கு. அது ஒண்ணு இருக்கு. சகாப்தம்ங்கிற ஒரு கருத்து ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி வந்து எந்த ஆண்டு, சில சமயம் அது தொடர் ஆண்டா இருக்கலாம். சகாப்தத்துல ஒரு தொடர் ஆண்டா இருக்கலாம். சில சமயம் அது வந்து அந்த அரசன் பதவி ஏற்ற இத்தனாவது ஆண்டு அப்படின்னு இருக்கலாம். அதே மாதிரி வந்து எந்த மாதம், எந்த திதி, எந்த நட்சத்திரம், எந்த இந்த மாதிரியான தகவல்கள் இருக்கும். இதுல பழங்கால கல்வெட்டுகள்ல வந்து எங்கேயுமே வாரம் குறித்த தகவலே இல்லை. தமிழ்நாட்டை நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா முதல்ல வாரம்ங்கிற அமைப்பு வரதே வந்து பராந்தக பாண்டியனுடைய ஒரு கல்வெட்டுல தான் முதல் முறையாக வாரத்தை குறித்த ஒரு செய்தி இருக்கிறது. ஸோ வாரம்ங்கிறது வந்து பின்னாடி வந்த ஒரு தகவல். ஸோ அது வந்து இனியோ வேற ஒரு பகுதியில உருவானது. அதுக்கு வானவியலோட தொடர்பு இல்லை, வேற வேறு விஷயங்களோட தொடர்பு இருக்கு. அதனால இன்றைக்கு நான் அந்த கருத்துல அந்த வாரத்தை தள்ளி வச்சிடலாம். ஸோ ஒரு நாள் அப்படின்னு எடுத்துட்டோம்னு சொன்னா, நாளுக்கு பிறகு ஒரு அடுத்த அலகு, கால அளவை அலகு, அதாவது டைம் யூனிட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, டேக்கு அப்புறம் பெரிய யூனிட் வந்து மந்த் இல்லையா? இப்போ இந்த அலகு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம மில்லி லிட்டர்ல அளக்குறோம். அதுக்கு அடுத்த அலகு என்னது? லிட்டர் இல்லையா? அப்படித்தானே அளவு பண்றோம். அதே மாதிரி தான். கால அளவையில நாள், நாளுக்கு அடுத்த பெரிய அளவை வந்து மாதம், மாதத்தை விட பெரிய அளவை வந்து ஆண்டு அப்படின்னு போயிட்டே இருக்கு. அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நாளுக்கு அப்புறம் வர்றது வந்து மாதம். மாதம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நிலவின் பிறை இயக்கம் தான் மாதம். இப்போ மாதம்ங்கிறதுக்கு தமிழ் வார்த்தை என்ன? திங்கள். திங்களுக்கு இன்னொரு பொருள் என்ன? நிலா. சோ நிலாவின் இயக்கத்தின் அடிப்படையில் தான் மாதம் என்கிறதுனால தான் மாதத்துக்கே திங்கள்ங்கிற பெயர் இருக்கு தமிழ்ல. தமிழ்ல மட்டும் இல்ல, உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னா, எல்லா பண்டைய மொழிகளிலும், உலகத்திலேயே, இந்தியால மட்டும் இல்ல, உலகத்திலேயே எல்லா பண்டைய மொழிகளிலும் மாதம் என்ற சொல்லுக்கும், நிலா என்ற சொல்லுக்கும் சற்றேறக்குறைய ஒரே வார்த்தை தான். ஆங்கிலத்துல மந்த் என்பது மூன்த் அப்படிங்கிற ஒரு லத்தீன் மொழியில இருந்து வருகிறது. லத்தீன் மொழியில மூன்த்னா மூன். அவ்வளவுதான். சோ இதே மாதிரிதான் உலகத்துல வந்து எல்லா இடத்துலயும் பழைய கால மொழிகள்ல நிலவுக்கும் மாதத்திற்கும் ஒரே சொல் தான். நிலவின் இயக்கம் தான். நிலவின் இயக்கம் எவ்வளவு நாள்? தோராயமா சொல்றோம்னு சொன்னா 30 நாள். நமக்குலாம் டக்குன்னு ஞாபகம் வருது 30 நாள். ஒரு பௌர்ணமியில இருந்து இன்னொரு பௌர்ணமி 30 நாள். ஒரு அமாவாசையில இருந்து இன்னொரு அமாவாசை 30 நாள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கொஞ்சம் துல்லியமா நம்ம பார்த்தோம்னா அது 30 நாள் இல்லைன்னு நமக்கு தெரியும். 29.5 நாள் சராசரியா. அதையும் நம்ம மேலும் துல்லியமா சொல்லலாம். பட் நம்ம ஒரு ஒரு ஓரளவு தோராயமா சொல்லணும்னா 29.5 நாள். ஓகே. சோ ஒரு மாதம் என்பது அப்போ 30 நாள்னு வச்சுக்க முடியாது. என்ன வச்சுக்கணும்? அதுலதான் ஒரு சுவையான ஒரு செய்தி இருக்கு. நான் சொல்றேன் இப்ப இந்த மாதம்ங்கிறது வந்து இப்போ ஆங்கிலத்துல நம்ம பெரும்பாலும் நமக்கெல்லாம் பரிச்சயம் இருக்கக்கூடிய ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த மாதங்களை நான் சொல்ல. இன்றைக்கு தமிழ்நாட்டுல புழங்கி இருக்கக்கூடிய சித்திரை, வைகாசி அந்த மாதங்களையும் நம்ம வந்து கொஞ்சம் அதுலயும் பார்த்தோம்னாலோ அல்லது வட இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய ஜேஷ்டா இந்த மாதிரியான விசாகா இந்த மாதிரியான மாதங்கள்ல பார்த்தாலும் நமக்கு என்ன தெரிய வரும்னா, ஒரு மாதத்துல நாட்களின் எண்ணிக்கை 29ன்னு இருக்கும். அடுத்த மாசம் 30ன்னு இருக்கும். அதுக்கு அடுத்த மாசம் 29, அதுக்கு அடுத்த மாசம் 30. அதாவது 29, 30, 29, 30ன்னு மாறி மாறி வரும். அப்ப சராசரியா என்ன ஆயிடுச்சு? 29.5 இல்லையா? சோ ஒரு மாதம்ங்கிற கணக்கு இப்படிதான். ஹிஜ்ரா கேலண்டர்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய கேலண்டரும் இப்படியே தான். 29, 30, 29, 30ன்னு மாறி வரும். திபெத்தியன் கேலண்டரும் இப்படிதான். ஓகே. சோ இது வந்து உலகத்துல பல இடங்கள்ல முற்காலத்துல இருந்தது. ஆங்கில மாதத்துல மட்டும் ஏன் இப்படி 30, 31, 28, 29 இந்த மாதிரி என்னெல்லாமோ நாட்கள்லாம் வருதே நம்ம வந்து குழம்பினான்னா, அதுக்கான விடை வந்து வரலாறுல இருக்கு. ஜூலை என்ற மாதம் வந்து ரோம அரசராக இருந்த ஜூலியஸ் சீசர்
பேர்ல அந்த மாதத்துக்கு ஜூலைன்னு பேர் வச்சாங்க. அது அந்த மாதத்துக்கு ஜூலைன்னு பேரை வச்ச உடனே ஜூலியஸ் சீசர் என்ன சொன்னார்னா, மத்த மாதங்களுக்கு இருக்கிற மாரி அதே எண்ணிக்கையில எண்ணுக்கு பேர் வச்ச மாதத்திலயும் எண்கள் இருந்தா எப்படி சரியா இருக்கும்? அப்படின்னு சொன்ன உடனே, சரி 31 நாள் வைப்போம் அப்படின்னு 31 நாள் வச்சாங்க. அதுக்கு 31 நாள் வைக்கணும்னா எங்கிருந்தாவது ஒரு நாள புடுங்கணும்ல. அத பிப்ரவரியிலேருந்து புடுங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அகஸ்டஸ் அப்படின்னு ஒரு அரசர் வந்தாரு. அந்த அரசரும் சொன்னாரு, "சீசருக்கு மட்டும் ஏன் எனக்கும் வை" அப்படின்னாரு. சோ அதனால ஆகஸ்ட்ல திரும்பி இன்னொரு ஒரு 31 நாள் போட்டதுனால, பிப்ரவரி 28 நாளா சுருங்கி போச்சு. சோ ஐரோப்பியாவுல இன்றைக்கு பயன்படக்கூடிய அல்லது இன்று உலகம் முழுவதும் ஒரு பொதுமை காலண்டர்ன்னு இருக்கக்கூடிய இந்த நாள்காட்டி, டெக்னிக்கலா இதுக்கு வந்து கிரிகோரியன் காலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாள்காட்டி வானவியல்லேருந்து விலகி ரொம்ப நாளுக்கு முன்னாடியே போயிடுச்சு. வரலாற்று காரணங்களால அது பல்வேறு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. சோ அப்ப நம்ம அந்த காலண்டர் பத்தி பேசல. வானவியலோட நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடிய இஸ்லாமிய காலண்டர், இந்தியாவுல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நாள்காட்டிகள், தமிழ் காலண்டரா இருக்கலாம், அல்லது வடநாட்டுல இருக்கக்கூடிய காலண்டரா இருக்கலாம், திபெத்திய காலண்டர், அல்லது பாரம்பரிய சைனீஸ் காலண்டர், இது போன்ற காலண்டர் அல்லது மாயன் காலண்டர், இது போன்ற காலண்டர பத்தி தான் நான் பேசுறேன். பட் வரலாற்று ரீதியில பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு மாதம் என்பது நிலவன் இயக்கத்திலிருந்து வந்தது. சோ அதனால அது கண்டுபிடிக்கிறது ஒண்ணும் பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. வான்ல நமக்கு நிலவனுடைய போக்கு தெரியும். தொடர்ந்து பார்த்துட்டே வந்தா 29 நாள், 30 நாள்ல அதனுடைய பௌர்ணமி அல்லது அமாவாசை வருதுங்கிறது தெரியும். அடுத்த பெரிய அலகு என்ன? நாள், மாதத்துக்கு பெரிய அலகு ஆண்டு. ஒரு ஆண்டு அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்றோம்? 12 மாசம் அப்படின்னு சொல்றோம். ஏன் 12 மாசம்? ஏன் 10 மாசம்னு கரெக்ட்டா அழகா இல்ல? ஏன் 15 மாசம்னு இல்ல? ஏன் 12 மாசம்னு வச்சிருக்காங்க? அதுக்கு ஒரு வானவியல் காரணம் இருக்கு. என்ன வானவியல் காரணம் அப்படின்னு சொன்னா, இப்போ இப்ப நான் இங்க திரையில காட்டுறது வந்து வட இந்தியாவில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாள்காட்டியில் இருக்கக்கூடிய மாதங்களினுடைய பெயர். சித்திரை, வைசாகா, ஜேஷ்டா, ஆஷாதா, ஸ்ராவணா இதெல்லாம் பேர். ஓகே. இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ நிலா வந்து பூமிய சுத்தி வருதுன்னு நமக்கு தெரியும். பார்த்தாலே தெரியுது இல்லையா? நிலா பூமிய சுத்திட்டு வரும்போது, இன்றைக்கு நிலா ஒரு விண்மீன் பக்கத்துல இருந்தா, அதே விண்மீன் பக்கத்துல நாளைக்கு இருக்காது இல்லையா? ஏன்னா சுத்திட்டு வருது இல்லையா? சோ விண்மீன்கள்லாம் வானத்துல அப்படியே இருக்கு. பூமி தன்னைத்தானே சுத்திக்குது. நிலாவும் வானத்துல ஒரே இடத்துல இருந்தா, ஒரு விண்மீன் பக்கத்துல இருந்தா, அதே விண்மீன் பக்கத்திலேயே தொடர்ந்து தெரியும். பட் ஆனா நிலாவும் சுத்துவதனால என்ன ஆகும்? விண்மீன்கள் மத்தியில நிலா நீந்து செல்வது போல அல்லது ஊர்ந்து செல்வது போன்ற ஒரு தோற்றம் இருக்கும். இல்லையா? சோ ஒவ்வொரு நாளைக்கு நிலா வந்து வெவ்வேறு விண்மீன் பக்கத்துல இருக்கும். சப்போஸ் ஒரு மாதம், குறிப்பிட்ட மாதம், பௌர்ணமி வந்து சித்திரை நட்சத்திரம் பக்கத்துல பௌர்ணமி ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதத்துக்கு சித்திரை அல்லது சைத்ரா அப்படின்னு பேர் வச்சிரும். அதுக்கு அடுத்த மாதம் அதே நட்சத்திரம் பக்கத்துல இருக்காது இல்லையா? வேற ஏதோ நட்சத்திரம் பக்கத்துல போயிடும் இல்லையா? பௌர்ணமி ஏற்படும்போது சொல்றேன். அடுத்த நாளே வேற நட்சத்திரத்துல போகும். இதே மாரி மாறி, மாறி போயிட்டே இருக்கும். ஏன்னா, ஒரு நட்சத்திரம் பக்கத்துல இன்னைக்கு விண்மீன் இருந்தா, திரும்பி அதே நட்சத்திரம் பக்கத்துல அந்த நிலாவ பார்ப்பதற்கு வந்து 27.3 நாள் ஆகும். ஆனா, ஒரு பௌர்ணமியிலேருந்து இன்னொரு பௌர்ணமிக்கு 29.5 நாள் ஆகும். சோ அப்படின்னு சொன்னா, சுமார் 2 1/2 நாள் வித்தியாசம் இருக்கு. சோ அந்த 2 1/2 நாள் வித்தியாசத்தினால, அதே விண்மீன் பக்கத்திலேயே திரும்பி, திரும்பி பௌர்ணமி வராது. வெவ்வேறு விண் பக்கத்துல வரும். எப்போ திரும்பி சித்திரை நட்சத்திரம் பக்கத்துல விண்மீன் வரும்னு பார்த்தீங்கன்னா, 12 பௌர்ணமி கழிச்சு 13வது பௌர்ணமி அங்க சித்திரையில திரும்பி வரும். என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுச்சு இல்லையா? இப்போ இதெல்லாம் சுற்று தான். ஒரு சுற்று எடுத்துக்கலாம்.
அந்த காலத்துல வந்து சூரியன் தான் பூமியை சுத்தி வந்ததுன்னு நினைச்சிருந்தாங்க இல்லையா? இன்னைக்கு நமக்கு தெரியும் பூமி தன்னைத்தானே சுத்துதுன்னு. சோ அத விட்டுருவோம். அந்த காலத்துல இருந்த கதை தானே பேசிட்டு இருக்கிறோம். சோ சூரியன் சுத்தி வரும்போது காலையில கிழக்கு வான்ல தெரியுது. அப்படியே மேல மேல உயர்ந்து போகுது. திரும்பி மேற்கு வான்ல மறைஞ்சிருது. அடுத்த நாள் திரும்பவும் கிழக்கு வான்ல தெரியுது. ஒரு சுத்து சுத்தி பூமிய ஒரு சுத்தி சுத்தி திரும்பி கிழக்கு வான்ல தெரியும்போது, ஒரு நாள்னு சொல்றோம். அந்த ஒரு சுற்று ஒரு நாள். அதே மாரி நிலா வந்து பிறை பிறையா வளர்பிறை, தேய்பிறை எல்லாம் இருக்கு. சோ ஒரு பௌர்ணமியிலேருந்து ஆரம்பிச்சீங்கன்னா, தேய்பிறை வரும். அமாவாசை வரும். அதுக்கப்புறம் ஒரு வளர்பிறை வரும். வளர்பிறை வந்து அகைன் பௌர்ணமியில முடிஞ்சிடும். ஒரு சுற்று. இது நீங்க பௌர்ணமியிலேருந்து ஆரம்பிக்கலாம் அல்லது அமாவாசையிலேருந்து ஆரம்பிக்கலாம். எதுலேருந்து ஆரம்பிச்சாலும் ஒரு சுற்று. அந்த சுற்றுக்கு ஒரு மாதம் அப்படின்னு பேர் வச்சுட்டோம். இப்போ இன்னொரு ஒரு சுற்று. என்ன சுற்று? நிலாவினுடைய பௌர்ணமி எந்த நட்சத்திரம் பக்கத்துல ஏற்படுது? அதே நட்சத்திரம் பக்கத்துல எவ்வளவு மாசம் கழிச்சு திரும்பி வருது? ஒரு மாதம் என்பது ஒரு பௌர்ணமியிலிருந்து ஒரு பௌர்ணமி அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா? சோ எப்ப திரும்பி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 மாசம் கழிச்சு வருது. சோ அப்போ இந்த சுற்றுக்கு வச்ச பெயர் தான் ஆண்டு. இதுதான் ஒரு ஆண்டு. அதனால்தான் 12 மாதங்கள் ஒரு ஆண்டு என்று ஏற்பட்டது. இது ஏதோ இந்தியாவுல மட்டும் ஏற்பட்டதுன்னு வச்சுக்காதீங்க. உலகம் முழுக்க இதே நிலைமை தான் இருந்தது. அதனால்தான் உலகம் முழுக்க எல்லா கேலண்டர்லயும் 12 மாதங்கள். பழங்கால இந்திய கேலண்டர்ல மட்டும் இல்ல. பழங்கால மெசபடோமியன் கேலண்டர்லயும் 12 மாதம் தான். பழங்கால ரோமபுரி கேலண்டர்லயும் 12 மாதம் தான். பழங்கால அரேபிய கேலண்டர்லயும் 12 மாதம் தான். எகிப்திய கேலண்டர்லயும் 12 மாதம் தான். சீன கேலண்டர்லயும் 12 மாதம் தான். அமெரிக்காவுல இருந்த செவ்விந்தியர்களுடைய கேலண்டர்லயும் 12 மாதம் தான். இங்க ஆனா ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல்? ஒரு மாதம் என்பது எவ்வளவு நாள்னு சொன்னேன்? 29 இல்லன்னா 30. ஏன்னா ஒரு மாசம் 29 நாள் இருக்கும். இன்னொரு மாசம் 30 நாள் இருக்கும். இல்லையா? சோ அப்போ அந்த 29 இல்லன்னா 30 அப்படின்னு போட்டீங்கன்னா, சராசரி 29.5 நாள் ஆயிடுது. அதானே ஒரு பௌர்ணமியிலேருந்து ஒரு பௌர்ணமி இல்லன்னா ஒரு அமாவாசையிலேருந்து ஒரு அமாவாசை கணக்கு கரெக்ட். இப்போ 29.5 பெருக்கல் 12 அப்படின்னு போட்டா, அதுதானே ஒரு ஆண்டினுடைய நாட்கள் வரும். கரெக்ட் தானே? சொல்றது புரியுது இல்லையா? ஒரு ஆண்டினுடைய நாட்கள் எவ்வளவு வரும்? 12 மாசம். ஒவ்வொரு மாசத்திலயும் சுமார் 29.5 நாள் இருக்கு. சோ அப்ப 29.5 இன்டு 12ன்னு போட்டீங்கன்னா, 354 நாள் தான் வருது. நீங்க சொல்லலாம், இல்லையே ஒரு ஆண்டுனா 365 நாள் இல்ல அப்படின்னு சொல்லலாம். முற்காலத்தில் அப்படி கருதவில்லை. முற்காலத்தில் 354 நாள் தான் கருதுறாங்க. தமிழ் கேலண்டர்ல, கேரளா கேலண்டர்ல, அசாம் கேலண்டர்ல இந்த மாதிரியான சில கேலண்டர்ல 365 நாட்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் இன்றைக்கும் வட இந்தியா போன்ற பல மாநிலங்கள்ல பின்பற்ற கேலண்டர்ல இந்திய கேலண்டர்ல பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஆண்டுல சராசரி 354 நாள் தான். 354 நாள் தான். அதோட முடிஞ்சது ஆண்டு. இஸ்லாமிய கேலண்டர்லயும் 355 நாள் தான். திபெத்தியன் கேலண்டர்லயும் 355 நாள் தான். இந்த மாதிரியான கேலண்டருக்கு வந்து லூனார் கேலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிலவு இயக்க வழி நாள்காட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நிலவோட இயக்கத்தின் அடிப்படையில் ஏற்பட்ட நாள்காட்டி. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தீபாவளி என்னைக்கு வருது? ஒரு வருஷம் வரக்கூடிய, அதாவது நான் ஆங்கில கேலண்டர் படி பார்த்தோம்னு சொன்னா, கிரிகோரியன் கேலண்டர் படி பார்த்தோம்னு சொன்னா, ஒரு வருஷம் தீபாவளி வரதுல இருந்து அதே நாள் அன்னைக்கு திரும்பி தீபாவளி வருது கிடையாது. பாத்தீங்கன்னா இந்த முன்ன பின்ன இந்த 11 நாட்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ரம்ஜான் ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னு சொன்னா 11 நாட்கள் முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். ரம்ஜான் மட்டும் 11 நாட்கள் முன்னாடி வந்துகிட்டே இருக்கு.
திபெத்திய கேலண்டர்லயும் அப்படிதான் இருக்கு. ஆனா வட இந்திய கேலண்டர் அதை வச்சுதானே பெரும்பாலும் இந்தியா முழுக்க தீபாவளி போன்ற பண்டிகைகளை கொண்டாடுறோம். அந்த வட இந்திய கேலண்டர்ல மட்டும் ஏன் பின்னாடி போயிட்டே இல்ல அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, வட இந்திய கேலண்டர்ல கூடுதலான ஒரு விஷயம் இருக்கு. இந்த 354 நாட்கள் இருக்கக்கூடிய கேலண்டர் என்னன்னு சொன்னேன்? நிலவு இயக்க நாள்காட்டின்னு சொன்னேன். அதற்கு பிறகுதான் சூரியனுடைய இயக்கத்தை குறித்த நமக்கு அறிவு வந்தது. அந்த அறிவு வந்த பிறகு வட இந்திய நாள்காட்டியில் சில மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். என்ன மாற்றம் அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம், ஒரு சில ஆண்டுகளுக்கு அப்புறம், சுமார் ஒரு 2.5 வருஷத்துக்கு அப்புறம், 19 மாதத்துக்கு அப்புறம் கூடுதலாக ஒரு மாதத்தை சேர்ப்பாங்க. அதிக மாசம் அப்படின்னு பேரு. அதே மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாசத்தை கம்மி பண்ணிடுவாங்க. இடையில ஒரு மாசத்தை அதிகரிப்பாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாசம் கம்மி பண்ணுவாங்க. அப்படின்னு சொன்னா சில ஆண்டுகள் 12 மாதங்கள் கொண்டதாக இருக்கும். சில ஆண்டுகள் 13 ஆண்டுகள் கொண்டதாக இருக்கும். சில ஆண்டுகள் 11 மாதங்கள் கொண்டதாக தான் இருக்கும் வட இந்திய கேலண்டர்ல. ஆனா மொத்தமா அந்த 5 வருஷமும் சேர்த்து பாத்தீங்கன்னா கரெக்டா நிலவோட இயக்கமும் அந்த 365 நாள் சூரியனுடைய இயக்கமும் சேர்ந்து ஒன்னோட ஒண்ணு பொருந்தி வந்துடும். அதனால இந்த மாதிரியான கேலண்டருக்கு வந்து லூனி சோலார் கேலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரிய சந்திர நாள்காட்டிகள். 3வது வகையான நாள்காட்டி இருக்கு. அதாவது தமிழ்நாடு, கேரளா, அசாம் போன்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய கேலண்டர். இந்த கேலண்டர் வந்து சுத்தமான சூரிய கேலண்டர். சூரியனுடைய இயக்கத்தில் இயங்கக்கூடிய கேலண்டர். அதனால்தான் சூரியன் தொடர்புடைய தமிழ் பண்டிகைகள், ஃபார் எக்ஸாம்பிள் பொங்கல் 14ஆம் தேதி, இந்த லீப் இயர் இந்த மாதிரிலாம் வந்துன்னா 13ஆம் தேதி இந்த மாதிரி, அல்லது 15ஆம் தேதி இந்த மாதிரி தான் மாறி வரும். பெரும்பாலும் 14 தான் இருக்கும். பெரிய மாற்றம் இருக்காது இல்லையா? சோ இது மாதிரி ஒரு 3 விதமான கேலண்டர்கள் வானத்தில் இருக்கக்கூடிய பொருட்களின் இயக்கத்தை உற்று நோக்கி உருவாக்கப்பட்டது. இப்ப நம்ம சில கேள்விகளை கேட்போம். ஒரு பௌர்ணமியில இருந்து இன்னொரு பௌர்ணமிக்கு 29.5 நாள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தொலைநோக்கி வேணுமா? வேண்டியது இல்லை. ஒரு விண்மீன் பக்கத்துல இன்னைக்கு நட்சத்திரம் பக்கத்துல இன்னைக்கு நிலா இருந்தா, அதே நட்சத்திரம் பக்கத்துல நிலா திரும்பி வர சுமார் 27.3 நாள் ஆகும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தொலைநோக்கி வேணுமா? வேண்டாம். உற்று நோக்கினா போதும். சோ இதுவரைக்கும் நான் சொன்ன எதுக்குமே தொலைநோக்கி தேவையில்லை. உற்று நோக்கணும். தொடர்ந்து உற்று நோக்கணும். துல்லியமா உற்று நோக்கணும். இந்த அடிப்படையில தான் மாதங்களின் பெயர்கள் ஏற்பட்டிருக்கு. இப்ப உதாரணமா நான் எங்க திரையில காமிக்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட மாதம். அந்த மாதத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பங்குனி. பங்குனியில பூர்ணிமா, அதாவது முழு நிலவு ஏற்படுது. சோ அடுத்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா பங்குனி மாதம் உதயமாகிறது. ஏன்னா பூர்ணிமை வந்து நைட்ல உருவாகும் இல்லையா? காலையில சூரியன் உதித்த பிறகுதானே அடுத்த நாள் பிறக்கும். சோ இதனால அந்த அடுத்த நாள் பிறக்கும் பொழுது புதிய மாதம் பிறக்கிறது என்ற அடிப்படையில் அடுத்த நாள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த மாதம் பங்குனி மாதம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்தியாவில் மரபாக பின்பற்றப்பட்ட விஷயம் சூரியன் உதிக்கும் போதுதான் நாள் பிறக்கிறது. ரைட்? ஸோ அப்ப மாதம் பிறக்கணும்னாலும் சூரியன் உதயமாகும் போதுதான் நாள் பிறக்க முடியும். அதனால அந்த மாதிரியான ஒரு கருத்துல இருந்து அது வந்து அடுத்த நாள் என்னைக்கு பௌர்ணமியோ அதுக்கு அடுத்த நாள் மாதம் பிறக்கும். அதை நீங்க இந்த இடத்துல ஒரு தெளிவா பார்க்கலாம். உங்க வீட்டுல இந்த மாதிரிலாம் கேலண்டர் இருந்தா கொஞ்சம் நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாதங்கள் வந்து இதோட தொடர்புடையதில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை பார்க்கலாம். சித்திரை மாதத்துல பௌர்ணமி ஏற்பட்டதுன்னா அந்த பௌர்ணமி வந்து சித்திரை நட்சத்திரத்துல ஏற்படும்.
வைகாசி மாசத்துல பௌர்ணமி ஏற்பட்டா அந்த பௌர்ணமி விசாக நட்சத்திரத்துல ஏற்படும். இதை வந்து நம்ம பார்க்கலாம் தமிழ் கேலண்டர்ல. ஏன்னா தமிழ் கேலண்டர் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரிய இயக்க நாள் காட்டி, வெறும் சந்திரனுடைய அடிப்படையில் அமையப்பட்டதில்ல. அதனால தமிழ்நாட்டுல வந்து வேற விதமா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நாள் காட்டி, அதே மாதிரி கேரளாலையும் நிறைய நாள் காட்டிகள்ல இந்த வித்தியாசங்கள் இருக்கு. ஓகே, ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கலாம். இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த 365 நாள், அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க? நான் உங்களுக்கு இங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பௌர்ணமில இருந்து இன்னொரு பௌர்ணமி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, ரைட்? பட் இந்த 365 நாள் அப்படிங்கிற அந்த கணக்கை எப்படி கண்டுபிடிச்சாங்க? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டு பதில் சொல்லணும். சூரியன் எங்கே உதிக்குது? இயல்பா நம்ம மனசுல உடனே உதிக்கிற பதில் கிழக்கு. ஆனா உண்மையிலேயே சூரியன் எங்க உதிக்குதுன்னு நீங்க வந்து ஒரு ஆண்டு முழுவதும் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா நாளும் ஒரே அடிவான புள்ளியில் சூரியன் உதிக்கல அப்படின்னு தெரியும். இப்ப நான் எங்க படத்துல ஒரு 4 நாட்கள் காமிச்சிருக்கேன். ஜூன் 7, மே 10, ஏப்ரல் 19, மார்ச் 15. பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மார்ச் 15 பாத்தீங்கன்னு சொன்னா வடக்கு நோக்கி இருக்கு. ஜூன் 7 பாத்தீங்கன்னு சொன்னா தெற்கு நோக்கி இருக்கு. சோ சூரியனுடைய உதய புள்ளி ஒரே இடத்தில் ஒவ்வொரு நாளும் இருக்காது. அப்படின்னு சொன்னா என்னைக்காவது ஒரு நாள் கரெக்டா கிழக்குல உதிக்கும் இல்லையா? அந்த கிழக்குல உதிக்கிற சூரியன், எக்ஸாக்டா கிழக்குல உதிக்கக்கூடிய சூரியன் அன்னைக்கு தான், அந்த நாள் தான் ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்வினாக்ஸ்னா சம இரவு பகல் நாள். இரவும் பகலும் காலம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காலம் சமமாக இருக்கும். சம இரவு பகல் நாள். அந்த சரியா கிழக்குல சூரியன் உதித்த பிறகு ஒன்று வடக்கு நோக்கி போகும், இல்லைன்னா தெற்கு நோக்கி போகும். சும்மா வடக்கு நோக்கி போகுதுன்னு வச்சுப்போம். வடக்கு போய் 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 ஏதோ ஒரு புள்ளியில வடக்குல அதிகபட்சம் போன பிறகு அதுக்கப்புறம் திரும்பி வடக்கு போகாது. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய உதய புள்ளி கிழக்கு நோக்கி நகரும். எந்த இடத்துல அந்த சூரியன் வந்து தன்னுடைய திசையை திரும்புற மாதிரி இருக்கும், அதாவது வடக்கு நோக்கி போறதுல இருந்து தெற்கு நோக்கி திரும்புறா போல இருக்கோ, அந்த வடக்கு நோக்கி போய் தெற்கு திரும்புது இல்லையா, இடையில ஒரு நாள் வந்து சூரியன் அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த வடக்கு நோக்கி போறது அந்த புள்ளியினுடைய இடமாற்றம் வந்து கூடுதலா இருக்காது, ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். மெதுவா போய் நின்று திரும்பி மெதுவா வேகம் எடுத்து திரும்பி தெற்கு நோக்கி போற மாதிரி இருக்கும். அப்படி அந்த நிக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தருவதுதான் சோல்ஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுல இதற்கு தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா, வடக்குல இருந்து தெற்கு நோக்கி உதய புள்ளி நகரும் போது அது தென் திசை செலவு, பருதியின் தென் திசை செலவு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தெற்குல இருந்து வடக்கு நோக்கி சூரியனுடைய உதய புள்ளி நகர சமயத்தை பருதியின் வடதிசை செலவு. வடமொழியில இதை வந்து தென் திசையில போறத வந்து தட்சிணாயனம், வட திசையில போறத வந்து உத்தராயணம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ இந்த சூரியனுடைய இயக்கம் இருக்கு இல்லையா, இதுவும் ஒரு சுற்று தானே. வின்டர் சால்ஸ்டிஸ், அதாவது அதிகபட்சம் தெற்கு நோக்கி சூரியன் இருக்கக்கூடிய புள்ளி, அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து சூரியனுடைய உதய புள்ளி வடக்கு நோக்கி போகுதுன்னு வச்சுப்போம். அந்த டேட்ல இருந்து ஆரம்பிச்சா திரும்பி அதே டேட்டுக்கு அதே இடத்துக்கு அந்த உதய புள்ளிக்கு திரும்பி சூரியன் வருவதற்கு எவ்வளவு நாள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 365 நாள். சோ இதை பார்ப்பதற்கும் தொலைநோக்கி தேவையில்லை. என்ன வேணும்? தொடர்ந்து சலியாமல் பல ஆண்டுகள் சூரியனுடைய உதய புள்ளியை கண்டு அதை தரவு வைத்து ஆராய்ச்சி செய்யணும். தொலைநோக்கி தேவையில்லை இல்லையா? சோ இப்போ சூரியனுடைய இயக்கமும் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதை பெரும்பாலும் இதை இன்றைக்கு நம்ம உலகம் முழுவதும் பொதுவாக ஒரு ஆண்டுன்னு சொல்லும்போது இதை தான் ஆண்டுன்னு சொல்றோம். அந்த நிலவு 12 மாதத்தை வந்து
பொதுவாக நம்ம ஆண்டுன்னு சொல்வதில்ல. அந்த ஆனா பஞ்சாங்கத்துல அதான் ஒரு ஆண்டா இருக்கும். பட் பொதுவா ஆண்டு நம்ம சொல்வதில்ல. இதை தான் ஆண்டுன்னு நம்ம சொல்றோம். இது யாரு கண்டுபிடிச்சாங்க? இங்க ஒரு படம் பார்க்குறீங்க. 2 பெரிய பாறாங்கல் இருக்கு. அந்த பாறாங்கல்னுடைய இடுக்கு வழியா சூரியனுடைய உதய புள்ளி தெரியுது. இது ஜார்க்கண்ட் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த கல் மனிதர்களால் உருட்டி கொண்டு வந்து இங்கே நடப்பட்டு இருக்கிறது. அந்த இடத்தான கல் இல்ல. வேற எங்கேருந்தோ மலைப்பகுதிகளிலிருந்து உருட்டி எடுத்துட்டு வந்து இங்க நட்டிருக்காங்க. எப்படி நட்டிருக்காங்கன்னா, நீங்க இந்த பக்கத்துல இருந்து பார்க்கும்போது, அந்த இடுக்கு வழியா சூரியன் உதயமாச்சுன்னு சொன்னா, அன்னைக்கு தான் சூரியன் சரியா கிழக்குல உதிக்கிற நாள். சோ இது வந்து உண்மையிலேயே சொல்லப்போனா, அந்த காலத்து வானியல் கருவி. கற்கால. புதிய கற்காலம்னு சொல்லுவோம் இல்லையா? இந்தியாவ பொறுத்தவரைக்கும் அது வந்து நம்ம வந்து ஆ மெகாலித்திக் அப்படின்னு சொல்றோம். அந்த மெகாலித்திக் காலம், அதாவது பெருங்கற்காலம் காலம் சார்ந்த ஒரு அமைப்பு இது. ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் இதை ஏற்படுத்தியிருக்காங்க. சோ எப்படி பார்த்து பார்த்து இத கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம். இங்க நீங்க பார்க்கலாம். ஒரு பழங்குடி மக்கள், ஜாவா போன்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி மக்கள், அங்க போன ஆய்வாளர்கள் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அங்க அந்த 2 பேர பார்த்தீங்கன்னா, ஒரு குச்சிய நட்டிருக்காங்க நிலத்துல. அந்த நிழல்ல பார்த்து அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாரி ஒரு குச்சியை நட்டு, அதனுடைய நிழலை வைத்து பல்வேறு விஷயங்களை நம்மால் வானியல் சம்பந்தமாக கண்டுபிடிக்கலாம். என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம். இப்போ உதாரணமா இந்த மாரி ஒரு குச்சிய நடுறேன்னு வச்சுப்போம். இதுல மேல இருக்கிற படத்த பாருங்க. அந்த குச்சியினுடைய உயரத்திற்கு ஒரு நூல கட்டிட்டு, குச்சியோட கால்ல கட்டி, அதனுடைய முனையில வந்து ஒரு குச்சிய வச்சு, நிலத்துல நான் வந்து ஒரு வட்டம் வரையலாம். அப்படி நான் வட்டம் வரைஞ்சேன்னா, அந்த வட்டத்தினுடைய மையப்புள்ளி அந்த குச்சியா இருக்கும். அந்த வட்டத்தினுடைய ரேடியஸ், ஆரம் வந்து அந்த குச்சியினுடைய உயரமா இருக்கும். இல்லையா? இது தெளிவு. ரொம்ப சிம்பிள். கீழ இருக்கிற படத்த கொஞ்சம் கவனமா பாருங்க. காலையில சூரியன் உதயமாகும்போது, அந்த குச்சியினுடைய நிழல் விழும். காலையில சூரியன் எழும்போது நிழல் என்னவா இருக்கும்? நீளமா இருக்கும். நீளமா இருக்கும்னு சொன்னா, குச்சியினுடைய உயரத்தை விட அதிகமான நீளமா இருக்கும். இல்லையா? அப்போ நிச்சயமாக காலையில ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துல, அந்த நிழல் அந்த வட்டத்தின் மீது ஏதோ ஒரு புள்ளியில படும். அந்த புள்ளிய மார்க் பண்ணிக்கங்க. அதே மாரி உச்சி வெயில் வந்து சூரியன் வந்து மேற்கு நோக்கி போய் மாலையில மறைவதற்கு முன்னாடி அந்த நிழல் மேற்கிலிருந்து கிழக்காக விழும் இல்லையா? அந்த குச்சியினுடைய நிழல். அந்த நிழல் திரும்பவும் அந்த வட்டத்துல வந்து ஏதோ ஒரு புள்ளியில தொடும் இல்லையா? அந்த புள்ளியையும் மார்க் பண்ணிக்கங்க. அந்த 2 புள்ளியையும் இணைத்து நீங்க ஒரு கோடு போட்டீங்கன்னா, ஒரு பக்கம் மேற்கு, இன்னொரு பக்கம் கிழக்கு. அந்த காலத்தில் திசைகள் அறிந்தது இப்படிதான். இன்றைக்கு திசைகள் அறியணும்னா என்ன பண்றீங்க? பெரும்பாலும் நீங்க வந்து உங்க உங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய மொபைல்ல வந்து காம்பஸ் இருக்கு. Google மேப்ப ஓப்பன் பண்ணாலே அதுல நீங்க காம்பஸ் பார்க்கலாம். டக்கு டக்குன்னு அது வடக்கு, கிழக்கெல்லாம் காமிக்கும். நீங்க உங்க 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 மொபைல்ல நீங்க திருப்பும்போதே அது வந்து வடக்கு, கிழக்கெல்லாம் காமிச்சிரும். இல்லையா? எலக்ட்ரானிக் காம்பஸ் அது. கொஞ்சம் ஒரு 50 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, காந்தத்தினால் இருக்கக்கூடிய காம்பஸ வச்சு திசை கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல எப்படி கண்டுபிடிச்சாங்க? அந்த காலம்னா நம்ம இப்ப பேசுறது வந்து ஒரு ஒரு 2000 வருஷம் முன்னாடி. கீழடியில் வாழ்ந்தவர்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படிதான். பெரும் கற்காலத்தை சார்ந்த பழங்குடி மக்கள் திசைகளை கண்டுபிடிச்சது இப்படிதான். என்ன ஒரு சுவையான செய்தின்னா, தமிழ்நாடு போன்ற பகுதி தமிழ்நாடு, கர்நாடகா இந்த பகுதியெல்லாம் வந்து அன்றைக்கு வந்து ஒரே
தமிழகம் என்ற ஒரு அமைப்பா, அன்னைக்கு பேர் அப்படிதான் இருந்ததெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம இன்னைக்கு அத தமிழகம்னு பேர்ல சொல்றோம். பட் ஒரே ஒரு பண்பாடு இருந்ததுன்னு நமக்கு தெரியும். மெட்டீரியல் கல்ச்சர் அப்படிம்பாங்க. அதாவது பயன்படுத்திய பொருட்கள்ல, மண்பாண்டங்களினுடைய தன்மையில போன்ற பல விஷயங்கள்ல ஒற்றுமை இருந்தது. அதுல பார்த்தீங்கன்னா, நெறைய கல்லால செய்யப்பட்ட படுகைகள் இருக்கும். படுகைகள்னா உள்ள வந்து இறந்து போனவர்களுடைய புதைக்குழி அப்படின்னு சொல்லலாம். ஆனா குழியா மண்ணுக்குள்ள இருக்காது. வெளியில இருக்கும். மேல வச்சு கல்ல வச்சு மூடியிருப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு ஓட்டை ஒண்ணு இருக்கும். அந்த ஓட்டை சரியா கிழக்கு நோக்கி இருக்கும். கிழக்கு நோக்கி எப்படி கரெக்ட்டா அமச்சாங்க? பல்வேறு இடங்கள்ல எப்படி கரெக்ட்டா அமச்சாங்கன்னு சொன்னா, இப்படிதான். எப்படி கிழக்கு கண்டுபிடிப்பது? மேற்கு திசை எப்படி கண்டுபிடிப்பது? வடக்கு, தெற்கு திசைகளை கண்டுபிடிப்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான். இதை செய்வதற்கு தொலைநோக்கி வேணுமா? அதோட மட்டும் இல்ல. இத இங்க பார்த்தீங்கன்னா, அந்த பழங்குடி மக்கள் எப்படி செஞ்சாங்க என்பதை பரிசோதனை முறையில் செஞ்சு பார்த்து, அத வந்து உறுதிப்படுத்துறாங்க. அதுக்கான ஒரு ஆய்வுக்கான ஒரு இது. இங்க நீங்க பாருங்க. நடுவுல வந்து ஒரு கல் இருக்கு. அந்த கல்லு கொஞ்சம் லேசா சாஞ்சா மாரி இருக்கு. அந்த சாஞ்ச கல்லு சாயாம கரெக்ட்டா நெட்டையா நிக்குதுன்னு வச்சுப்போம். ஸ்ட்ரெய்ட்டா நிக்குதுன்னு வச்சுப்போம். இந்த பக்கம் ஒரு கல்லு, அந்த பக்கம் ஒரு கல்லு இருந்ததுக்கான தடயம். கல்ல யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. தெரியுதா? இல்லையா? இதுவும் ஒரு வானவியல் கருவி. இப்போ நீங்க நான் என்ன சொன்னேன்? சூரியனுடைய உதய புள்ளி எல்லா நாளும் கிழக்கு கிடையாது. சில நாள் வடகிழக்கு, சில நாள் தென்கிழக்கு. வருஷத்துல 2டே 2 நாள் தான் சரியான கிழக்கு. இல்லையா? இப்போ தென்கிழக்குல அதிகபட்சமான இடத்துல இருந்து சூரியன் உதிக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ இந்த கல்லுக்கு தெற்கால அந்த சூரியனுடைய பாதை வானத்துல இருக்கும். மதியம் 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கல்லோட தலைக்கு மேல இருக்காது. தலைக்கு மேல ஆனா தெற்கு நோக்கி இருக்கும். அப்போ இந்த கல்லோட நிழல் வடக்கு நோக்கி விழுமா? விழாதா? விழும் இல்லையா? அதாவது நான் சொல்ற நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, உத்தராயன். அதாவது வடதிசை செலவு துவங்கக்கூடிய நாள். சூரியன் வந்து அதிகபட்ச தெற்குல இருக்கு. அப்போ மதியம் 12 மணிக்கு இந்த கல்லினுடைய நிழல் வடக்கு நோக்கி இருக்கும். அந்த வடக்கு நோக்கி விழற அந்த நிழலினுடைய முனையில ஒரு கல்ல வைங்க. அதுதான் நீங்க பார்க்கிற ஒரு கல். அதே மாரி சூரியனுடைய உதய புள்ளி தெற்குல இருந்து அப்படியே கிழக்கு வந்து, கிழக்குல இருந்து அப்படியே மேக்ஸிமம் வடக்கு போகும் இல்லையா? வடக்கு போய் அதுக்கு அடுத்த நாள் திரும்பி தெற்கு திரும்பணும். அந்த தெற்கு திரும்புறதுக்கான அந்த நாள் இருக்கு இல்லையா? தட்சிணாயனம்னு சொன்னோம் இல்லையா? அல்லது தென் திசை செலவு நாள். அந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, இதே குச்சியினுடைய நிழல் மதியம் 12 மணிக்கு தெற்கு நோக்கி இருக்கும். அந்த தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய அந்த நிழலினுடைய முனையில இன்னொரு கல்ல வைங்க. வச்சீங்கன்னா 2 கல் வந்துருச்சு. அந்த பக்கம் ஒரு கல், இந்த பக்கம் ஒரு கல். மத்த எல்லா நாளும் மதியம் 12 மணிக்கு நிழல் இந்த 2 கல்லுக்குள்ள தான் விழும். சோ இந்த வச்சு நீங்க என்னலாம் கண்டுபிடிக்கலாம்? மதியம் 12 மணி எப்போன்னு கண்டுபிடிக்கலாம். அந்த 2 கல்லுக்குள்ள எப்போ நிழல் வந்தாலும் அதான் மதியம் 12 மணி. முடிஞ்சு போச்சு கதை. 2வது அந்த நிழலினுடைய நீளம். நிழலே இல்லாம பூஜ்ய நிழலா இருந்ததுன்னு சொன்னா, சூரியன் சரியா கிழக்கால உதிச்சிருக்கிற நாள்னு அர்த்தம். இல்லையா? சோ அதுக்கப்புறம் சின்னதா வடக்கு நோக்கி இருந்ததுன்னு சொன்னா, சூரியன் அந்த கிழக்கு நோக்கி உதித்ததிலிருந்து தெற்கு நோக்கி போய்க்கொண்டே இருக்குதுன்னு அர்த்தம். சோ ஒரு ஆண்டின் நாள்ல நம்ம எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த 2 கல்லுக்குள்ள மதியம் 12 மணிக்கு வேற நிழல வச்சே கண்டுபிடிச்சிடலாம். மதியம் 12 மணிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த 2 கல்லுக்குள்ள நிழல் வந்தா மதியம் 12 மணி தான். புரியுது இல்லையா? இதுவும் ஒரு வானவியல் ஆராய்ச்சி கருவி. கற்கால கருவி. தொலைநோக்கி தேவையில்ல. நான் காமிச்ச அதே மாரியான இன்னொரு ஒரு அமைப்பு. இங்க பார்த்தீங்கன்னாலும், நடுவுல ஒரு கல். அதுவும் கொஞ்சம் சாய்ஞ்சிருக்கு. இந்த பக்கம், அந்த பக்கம்
2 கல் அந்த வடக்குல அதிகபட்சம், தெற்குல அதிகபட்சம் இருக்கக்கூடிய அந்த நிழல்களை குறிப்பதற்கான கற்கள் அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது நான் சொன்ன அதே ஜார்க்கண்ட் மாநிலத்துல ஹசாரிபாக் என்ற பகுதியில் இருக்கிறது. பழங்குடி மக்கள் வாழக்கூடிய பகுதி. இது ஒரு ஏரியல் பிக்சர். அதாவது உயரத்திலிருந்து, ஒரு மலையின் உயரத்திலிருந்து கீழே இருக்கக்கூடிய பகுதியே எடுக்கப்பட்ட ஒரு படம். பாத்தீங்கன்னா நிறைய பாறாங்கள் வரிசையா, ஆனா ஒரு கோர்வையில ஒரு ஒழுங்கமைப்புல அடுக்கி வச்சிருக்கிறது தெரியும். இயற்கையில இப்படி வந்து ஒரு ஒழுங்கமைப்புல இருக்காது இல்லையா? நிச்சயமா இருக்காது. அண்ட் 2வது நமக்கு இந்த பாறையினுடைய தன்மையிலிருந்து நமக்கு என்ன தெரியும்னா, இந்த பாறைகள் இந்த பகுதியை சார்ந்ததல்ல. பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மலையிலிருந்து பல கிலோமீட்டர்கள் உருட்டி இங்க கொண்டு வரப்பட்ட பாறைகள் நமக்கு தெரியும். ஏன்னா பாறையினுடைய வேதித்தன்மையை வச்சு அது எங்கேருந்து வந்ததுலாம் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இது எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா, கர்நாடகால பெல்காம்ல இருக்கக்கூடிய, பெல்காம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இந்த கல்லெல்லாம் ஏன் இப்படி அடுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு ரொம்ப காலம் புரியாமலே இருந்தது. அதுக்கப்புறம் இத வந்து ஆராய்ச்சி செஞ்ச ஆராய்ச்சியாளர்கள் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா, இது அந்த காலத்திய வானவியல் ஆராய்ச்சி கூடம். என்னது அது? இப்போ நம்ம அந்த சூரியனுடைய உதயப்புள்ளி சொன்னோம் இல்லையா? அத நீங்க வந்து எப்படியாவது குறிச்சு வச்சாதானே நீங்க ஆண்டுக்கு ஆண்டு ஒரே மாரி வருதா? இல்ல அப்பப்போ மாறி மாறி வருதான்னு தெரியும். ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கா இல்லையாங்கிறது எப்படி தெரியும்? குறிச்சு வச்சாதானே? இந்த பாறாங்கல்லை வைத்து அந்த மாரி வச்சிருக்காங்க. இப்ப இங்க நான் காமிச்ச இந்த படத்துல நடுவுல பாத்தீங்கன்னா, ஒரு வட்டம் போல பாறாங்கல் இருக்கு இல்லையா? அந்த வட்டத்துக்குள்ள நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த படத்துல வந்து ரைட் ஹேண்ட் சைடுல வந்து ஈன்னு போட்டிருக்கு. அதான் கிழக்கு. சோ சூரியன் உதிக்கக்கூடிய நாளை அங்கேருந்து நீங்க பாத்தீங்கன்னா, எந்தெந்த கல்லுல அந்த சூரியன் உதிக்குது அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாரி கல்லு. சோ சூரியனுடைய நகர்வு தொடுவானத்துல. அதே மாரி இந்த சைடுல இருந்து பாத்தீங்கன்னா, சூரியனுடைய மறையும் திசை. இதெல்லாம் இதுல இருந்து கனெக்ட் பண்ணலாம். சூரியன் மட்டுமல்ல. நிலவினுடைய இயக்கம், பல்வேறு விண்மீன்களுடைய இயக்கம் போன்ற பல விஷயங்களையும் பார்ப்பதற்கும், உற்று நோக்குவதற்கும், கணக்கு வைப்பதற்குமாக பயன்பட்ட ஒரு ஆய்வுக்கூடம். இது சற்றேறக்குறைய 6000 வருஷம் பழமையானதுன்னு சொல்றாங்க. 6000 இயர்ஸ் பிஃபோர் பிரசன்ட். ஓகே. சோ அவ்வளவு பழமையானது. இதெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு தொலைநோக்கி தேவையா இருந்ததான்னு இல்ல இல்லையா? சோ நமக்கு அன்னைக்கு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாததுனால நமக்கு வந்து ஒரு மலைப்பு, வியப்பு, திகைப்பு ஏற்படுது. ஆனா எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு நம்ம தெரிஞ்சா நமக்கு ஒரு புதிய புரிதல் ஏற்படுது. என்ன புதிய புரிதல்? இந்த வானவியல் அப்படிங்கிற இந்தியாவினுடைய வானவியல் நம்ம சொல்ற அந்த விஷயங்களுக்கு எல்லாமே அடித்தளம் இட்டவர் யார்? பழங்குடி மக்கள். நம்ம யோசிச்சே பார்த்துக்க மாட்டோம். வானவியலை உருவாக்குது யாருன்னா நமக்கு முதல்ல மனசுல வருது ஆரியபட்டாவா இருந்திருக்கும். ஆரியபட்டாவும் ஒரு முக்கியமான விஞ்ஞானி தான். கருத்தே வித்தியாசம் இல்ல. ஆனா அவர் வாழ்ந்தது 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான். பட் நான் இங்க காமிச்ச இந்த பெல்காம்ல நான் இங்க காமிச்ச இந்த கல் அமைப்போ, மற்ற கல்லமைப்புகளோ பல 1000 ஆண்டுகள் பழமையானது. சோ அப்படின்னு சொன்னா ஆரியபட்டாவுக்கு முன்னாடியே வானவியலை வளர்த்தது யார்? பழங்குடி மக்கள். நியூட்டன்ட்ட ஒரு தடவை கேட்டாங்களாம். அப்கோர்ஸ் நியூட்டனை பத்தி பல கதைகள் இருக்கு. கொஞ்சம் அகங்காரம் பிடிச்சவரு, தலகணம் பிடிச்சவரு அப்படின்லாம் கதை இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும். பட் ஆனா ஒரு தடவை அவர் வந்து சொன்னாராம். உண்மையிலேயே நினைச்சு சொன்னாரா இல்லையா எல்லாருக்கும் தெரியாது. பட் சொன்னாராம். என்னன்னா, நீங்க எப்படி இவ்வளவு கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்டபோது அவர் சொன்னாராம். கலீலியோ போன்ற மேதைகளின் தோள் மீது நான் நிற்பதனால்தான் அவங்க பார்த்த தொலைவை விட எனக்கு கொஞ்சம் கூடுதலான தொலைவு தெரியுது. இப்போ திருவிழாக்கு போறோம். கூட ஒரு குட்டி குழந்தை வருது. அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லையா கூட்டத்துல. நம்ம என்ன பண்றோம்? அந்த குழந்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தோள்ல தூக்கி உட்காத்த வைக்கிறோம். அந்த குழந்தைக்கு தொலைவுல இருக்கிறது தெரியும். நமக்கு தெரியாது.
கரெக்ட் தானே? நம்முடைய குழந்தைக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அறிவியல் வரலாறுங்கிறது அப்படிதான். முன்னோர்கள் அவர்களுடைய தோளில் நாம் ஏறி உட்கார்ந்தால் இன்னும் தொலைவுல பார்க்கலாம். அந்த முன்னோர்களுடைய காலடியிலேயே உட்கார்ந்து இருந்தோம்னு சொன்னா, திருவிழால போற குழந்தை மாரி ஒண்ணும் தெரியாம திக்கி திணறி தான் இருக்கும். நியூட்டன் சொன்னது அதான். அவருடைய முன்னோர் அவருடைய முன்னோர்னா அவருடைய நாடு கூட கிடையாது அவரு. பட் அறிவியல் ரீதியாக முன்னோர். கலீலியோனுடைய தோளினால் ஏறி நின்றனால தான் எனக்கு இன்னும் நீண்ட தொலைவு தெரிஞ்சது. அதே மாரி தான் ஆரியபட்டாவும். பழங்குடி மக்கள் போன்ற பலரும் கண்டுபிடிச்சு வச்சிருந்த பல விஷயங்களை தொகுத்து, அதற்கு மீது செப்பம் செய்து, கூடுதல் சிந்தனைகளை செலுத்தி, அற்புதமான வானவியலை உருவாக்கி இருக்கிறார். இப்ப நம்ம வானவியல்ல இருந்து இன்னொரு பக்கம் போவோம். ஆயுர்வேதம் எடுத்துக்கலாம். இன்றைக்கு இந்த கொரோனாவுனுடைய தாக்கம் இருக்கும்போதெல்லாம் இத பத்தி நிறைய பேச்சு எழுப்புறாங்க. ஆயுர்வேதத்துல குணம் இல்லையா? சித்த மருத்துவத்துல குணம் இல்லையா? இதெல்லாம் ஏன் நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க? காலங்காலமா செஞ்சுட்டு இருக்காங்களே! அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அது தனி விஷயம். அத பத்தி நான் இன்னைக்கு நிறைய பேச போறதில்ல. பட் இந்த ஆயுர்வேதம் பத்தி பரவலாக இருக்கக்கூடிய கருத்துக்கள், அவைகள் உண்மையா? அந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஆயுர்வேதம் எப்படி தோன்றியது? இப்ப நான் ஆயுர்வேதத்த பத்தி பேசுறேன். இதே மாரி நம்ம வந்து சித்த மருத்துவத்த பத்தியும் பேசலாம். பட் நம்ம இப்ப ஆயுர்வேதத்தோட நான் இங்க ஒரு ஒரு உதாரணத்துக்காக பேசுறேங்கிறதுனால அதோட நான் நிறுத்திக்கிறேன். ஒரு ஆயுர்வேத ஆதரவாளர். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆயுர்வேதம் வந்து ஒரு ஹெர்பல் மெடிசின் அப்படின்னு ஒரு தவறான கருத்து இருக்கு. அதாவது மூலிகை மருத்துவம்னு ஒரு தவறான கருத்து இருக்கு. கிராமங்கள்ல நோயுற்றவங்கள குணப்படுத்துவதற்காக ஹெர்பலிஸ்ட், அதாவது மூலிகளை அரைச்சு கஷாயம் செஞ்சு குடுத்து வந்தவங்கனால இந்த ஆயுர்வேதம் வளர்ந்திருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்ல. ஆயுர்வேதம் எப்படி வளர்ந்திருக்குன்னு சொன்னா, ரிஷி முனிகள் தவம் செஞ்சு அந்த தவத்தை மெச்சி கடவுள் அருளியால் வந்திருக்கிறது அப்படின்னு இவர் ஒருத்தர் சொல்றாரு. அவர் யாருங்கிற பேர்லாம் வேண்டாம். நம்ம அவரை பத்தி பேச போறதில்ல. அவருடைய கருத்தை பத்தி தான் பேச போறோம். அதனால அவர் யார் சொன்னாரு அவசியம் இல்ல. கருத்தை தான் நம்ம விவாதிக்கணும். ஆள இல்ல. இல்லையா? இது ஒரு பரவலாக இருக்கக்கூடிய கருத்து. இது இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்ல. ஆயுள் காக்கும் ஆயுர்வேதம். கூகுள் பண்ணி பாருங்க. கட்டுரை கட்டுரையா வரும் இந்த தலைப்புல. இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ரைட்? அதாவது சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, ஆயுர்வேதம் போன்ற மருத்துவ முறைகள் ரிஷி முனிகள் கடும் தயம் செய்வதனால கடவுள் மடம் இறங்கி அவங்க முன்னாடி தோன்றி, பக்தா என்ன வேணும்? சினிமாலாம் பார்த்திருக்கோம்ல. உடனே இவர் வந்து எனக்கு மக்களை காக்க வேண்டும், மருத்துவம் தா அப்படின்னு ஒண்ணு கையில மருத்துவ நூலை கொடுத்துட்டு போயிட்டாங்க. சித்த மருத்துவத்தை என்ன சொல்றாங்க? அகத்திய மாமுனிவர் அருளி செய்த சித்த மருத்துவம். கண்டுபிடிச்சது இல்ல. ஆராய்ச்சி பண்ணது இல்ல. என்னது? அருளி செய்தது. உண்மையா? இத சொல்லுவதன் மூலம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரியான மருத்துவ முறைகள் இருக்கு இல்லையா? ஆயுர்வேதம் போன்ற மருத்துவ முறைகள நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. அத ஆராய்ச்சிக்கெல்லாம் உட்படுத்தக்கூடாது. அத பரிசோதனை எல்லாம் செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? நம்பிக்கையோட ஏத்துக்கணும். நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க இல்லையா? கடவுளே வந்து அவங்களுக்கு குடுத்திருக்காங்க. நம்பிக்கையோட ஏத்துக்கணும். இத நான் இப்படி சொல்லும்போது, இந்த ஆயுர்வேதம், சித்தம் போன்ற மருத்துவ முறைகளை கடைபிடிக்கக்கூடிய அல்லது அத அது மாதிரியான சிகிச்சை செய்யக்கூடிய
எல்லா மருத்துவர்களும் இப்படிப்பட்ட கருத்தில் இருக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. எடுத்துக்காட்டா ஒரு உதாரணமா நான் சொல்றேன்னு சொன்னா, இந்த மாதிரியான செய்திகள் குறித்து சித்த மருத்துவர் சிவராமனிடம் நான் வந்து ரொம்ப நீண்ட காலம், நீண்ட உரையாடல் நடத்தியிருக்கிறேன். அவர் இப்படிப்பட்ட ஒரு கருத்தின் ஆதரவாளர் அல்ல. அவர் ரொம்ப தெளிவா சொல்வது என்னன்னா, சித்தம் போன்ற மருத்துவத்தை அறிவியல் முறைப்படி நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அந்த அறிவியல் முறைப்படி ஆராய்ச்சியில் நமக்கு கிடைத்ததை வைத்துக்கொண்டு மேலும் செழுமை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அவர் ரொம்ப தெளிவா. நம்பிக்கை 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சது பொய்க்காது அப்படின்லாம் அவர் சொல்லல. அதே மாதிரிதான் ஆயுர்வேதத்திலையும் நான் அந்த மாதிரியான பல மருத்துவர்களை பார்த்திருக்கிறேன். திருவனந்தபுரத்துல நான் இருந்தபோது அங்க இருந்த ஆயுர்வேத கல்லூரியில பலரோட இதே போன்ற பல விஷயங்களை நான் வந்து விவாதித்திருக்கிறேன். அவர்களோட பேசியிருக்கிறேன். இப்படிப்பட்ட கருத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால இது எல்லாமே வந்து அப்படி பின்பற்றவங்க எல்லாம் இப்படிதான் நினைக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னா நீங்க நினைக்க வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு கருத்து இன்றைக்கு ஊடகங்களில் பல்வேறு சமூக வலைதளங்களில் கட்டமைக்கப்படுகிறது என்பதை நான் சொல்ல விரும்புறேன். இதை பிராக்டிஸ் பண்றவங்கனால இல்ல. பிராக்டிஸ் பண்றவங்களும் அதுல கொஞ்சம் பேர் இருக்காங்க. பட் உண்மையிலேயே ஆழமா தெரிஞ்சவங்கனால இல்ல. இப்போ சில விஷயங்களை நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். சரக சமிதை. சரக சமிதை தான் ஆயுர்வேதத்தினுடைய ஒரு முக்கியமான மூல நூல். அந்த சரக சமிதையில வந்து சுஷ்ருதம் அப்படிங்கிற ஒரு இயல்ல என்ன சொல்றாங்கன்னா, ஔஷதீர் நாம ரூபாயாம் ஜனதே ஏ ஜபவனே அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இதுல நான் சொல்லியிருக்கிற இந்த மருந்தெல்லாம் நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொன்னா, ஆடு மாடு மேய்ப்பவர்கள், காட்டிலே வனவாசியாக இருக்கிறவங்க, அவங்கள்ட்டெல்லாம் போய் அவங்க நடைமுறையில பயன்படுத்துற பல்வேறு மூலிகைகள் என்னென்னன்னு நான் கண்டுபிடிச்சு, அவங்கள்ட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சு, அதிலிருந்து நான் கண்டுபிடிச்சு இதுல எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. யாரு? சரக சமிதை எழுதிய சுஷ்ருதர். சுஷ்ருதரே தன்னுடைய நூல்ல என்ன எழுதுறாரு? ஆடு மாடு மேய்ப்பவர்களும் காட்டுல இருக்கக்கூடிய வனவாசிகளிடமிருந்தும் நான் கத்து எழுதிக்கிறேன்னு எழுதியிருக்கிறாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? இல்ல அப்படிலாம் நினைக்காதீங்க. இது வந்து கடவுள் அருளியது. அகத்தியர் அருளியது அப்படின்னு. கணிதவியலுக்கு வருவோம். ஆரியபட்டனுடைய கணிதவியல் மிக பிரபலம். இதுல நான் முதல்ல போட்டிருக்கிற கணக்கு பள்ளிக்கூடத்துல படிச்சதெல்லாம் கொஞ்சம் லேசா ஞாபகம் இருந்தாலும், லேசா சொல்லும் போதாவது ஞாபகம் வரும். 1 + 2 + 3 + 4 + 5 + n அதனுடைய கூட்டுத்தொகை என்ன? n × n + 1/2. இத பெரும்பாலும் நம்ம வந்து ஆய்லர் அப்படிங்கிற ஒரு ஐரோப்பிய விஞ்ஞானி, ஐரோப்பிய கணிதவியலாளர் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் ஆனா அவருக்கு முன்னாடியே 500, 600 வருடத்துக்கு முன்னாடியே ஆரியபட்டனுடைய நூல்லயே இந்த தகவல் இருக்கு. இந்த 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 சுருக்கம். அதாவது 1 + 2 + 3 + 4 + 5 என்ன? n × n + 1/2 இருக்கு. சோ முன்னோர்கள் முட்டாள்கள்னு நம்ம சொல்ல வரல. ஓகே, நிச்சயமா இருக்கு அதுல. ஆனா அந்த ஆரியபட்டர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்றாரு? ஆரியபட்டர் என்ன சொல்றாருன்னா, from the ocean of truth and false knowledge by the grace of Brahman, the best of gem that is true knowledge has been brought up by me by the boat of my own intelligence. My own intelligence வந்து அவர் சொல்ற வார்த்தை வந்து சுமதி. அதாவது என்னுடைய சொந்த மூளையை பயன்படுத்தி கடல் போல இருக்கக்கூடிய தகவல்களிலிருந்து கடல் போல இருக்கக்கூடிய அந்த தகவல்களிலிருந்து உண்மை என்கின்ற முத்தை நான் கண்டுபிடிச்சு எடுத்திருக்கேன். நல்லது, சரியானது, தப்பானதுன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை நான் இந்த நூல்ல எழுதுறேன்னு எழுதுறாரு சோமதி. நான் உட்கார்ந்து தவம் பண்ணேன்.
கடவுள் என் கண் முன்னாடி தோன்றி இந்தா வச்சுக்கோன்னு சொல்லி அப்படின்னு எழுதல அவர். அவரே நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி எழுதிருக்கேன்னு எழுதியிருக்காரு. நீலகண்ட சோமயாஜி. இது ஒரு தெலுங்கு திரைப்பட ஆக்டர்லாம் இல்ல. 1444வது வருடத்திலிருந்து 1544வது வருடம் சுமார் 100 ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருக்காரு. கேரளாவுல இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு வானவியல் அறிஞர். இன்றைக்கு தென் இந்தியாவுல பிரபலமா இருக்கக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிற அந்த பஞ்சாங்கம்லாம் வந்து எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா, அதுக்கான அடிப்படை வானவியல்களை தொகுத்து தந்தது இந்த நீலகண்ட சோமயாஜியும், அவருடைய ஆசிரியருமான பரமேஸ்வரா என்பவரும் தான். திருக்கணிதம் என்பது பரமேஸ்வரர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு நூலினுடைய பெயர். அதை பின்பற்றி தான் இந்த வாக்கிய பஞ்சாங்கங்கள்லாம் இருக்கு. பட் நம்ம அதை பத்தி பேச போறதில்ல. நம்ம வேற ஒரு விஷயத்த பேசுறோம். அதுல இருக்கும். பரமேஸ்வரா என்ன செய்யறாருன்னு சொன்னா, அதுக்குள்ள ஆரியபட்டரை கடவுளாக்கிட்டாங்க. ஆரியபட்டாச்சாரியா ஆக்கிட்டாங்க. பாஸ்கராவை வந்து பாஸ்கராச்சாரியா ஆக்கிட்டாங்க. அப்படிலாம் ஆக்கினதுனால இதெல்லாம் அருளை செய்தது அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்ப இல்ல, அப்பவே. ஆனா பரமேஸ்வரா வந்து என்ன பண்ணாருன்னா, இந்த பஞ்சாங்கங்கள் சொல்றக்கூடியது வந்து சரியா இல்லையே அப்படின்னு அவர் பார்த்தாரு. அவருடைய காலத்துல. ஏன் பிசகு அப்படின்னு யோசிச்சாரு. அப்புறம் அவரே 13 சூரிய கிரகணங்களை பார்த்தார். சாரி 13 இல்ல 7 சூரிய கிரகணங்களை பார்த்தார். பல கிரகணங்களை உற்று கவனித்தார். தகவல்களை திரட்டினார். அதன் அடிப்படையில் ஆரியபட்டர் எழுதி வச்சதுல பல விஷயங்கள் தவறு என்று அவர் தெரிஞ்சு போச்சு. அதை திருத்தி உருவாக்கினதுதான் திருக்கணிதம். பரமேஸ்வரா இந்த மாதிரி ஆரியபட்டர் எழுதி வச்சிருக்கக்கூடிய பல விஷயங்கள் தவறு என்று திருக்கணிதத்தை உருவாக்கியதும் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கொய்யோமியோன்னு சத்தம் போட்டாங்க. நீங்க எப்படி மாத்தலாம்? நீ சாதாரண மனுஷன். அது ஆரியபட்டாச்சாரியா. அவருக்கு எப்படி இது வந்ததுன்னு சொன்னா, அவர் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது சூரிய பகவான் அவர் கண் முன்னாடி தோன்றி கொடுத்ததுதான் ஆரியபட்டாவனுடைய நூல்ல இருக்கக்கூடிய செய்திகள். அதை எப்படி நீ மாத்த முடியும்? அப்படின்னு பொங்கி எழுந்தாங்க. அப்படி எழுந்தபோது நீலகண்டா வந்து அவர்களை விமர்சனம் செய்கிறார். விமர்சனம் செஞ்சு அவர் என்ன சொல்றாருன்னா, உண்மையான அறிவை நம்ம எப்படி பெறுவோம் என்று சொன்னால், முதலில் பிரத்யக்ஷம். காண்டல். கண்களால் பார்ப்பது, காதுகளால் கேட்பது, மூக்கால் நுகர்வது, தொட்டு பார்ப்பது போன்ற 5 இயந்திரங்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய தரவுகள். அதான் முதல். பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா காண்டல் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் இந்த மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரிகிற இந்த மாதிரியான தரவுகள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ரா டேட்டா. தரவு. அந்த தரவெல்லாம் தொகுத்து நம்முடைய மூளையை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு அனுமானத்துக்கு வரும். எப்படி வரும்? இப்போ ஒரு 5, 10 தடவை 12 முழு நிலவுக்கு அப்புறம் திரும்பி அதே நட்சத்திரத்துல தான் முழு நிலவு வருது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இது ஒரு இயற்கை இயக்கம். தொடர்ந்து இப்படிதான் இருக்கும். அப்படின்னு நம்ம ஒரு அனுமானத்துக்கு வரோம் இல்லையா? எதிர்காலத்தை பத்தி நம்ம ஒரு கணக்கு வைக்கிறோம் இல்லையா? மதிப்பீடு வைக்கிறோம் இல்லையா? அது பேர் அனுமானம். கருதல். அப்படி ஒரு கருதலுக்கு வரணும். எதுல இருந்து கருதலுக்கு வரணும்? கண்ணால் கண்டது, காதால் கேட்டது போன்ற விஷயங்கள்ல இருந்து. பிரத்யக்ஷம். அதிலிருந்து நம்ம வந்து ஒரு அனுமானத்துக்கு வரோம். அந்த முடிவு வந்ததும் இதுதான் என்னுடைய முடிவு, கொண்டதே கொள்கை அப்படின்னு நம்ம உட்காரக்கூடாது. என்ன பண்ணணும்? இந்த துறை குறித்து அறிவு இருக்கக்கூடிய அறிவாளிகளிடம் நான் இப்படி நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கொடுக்கணும். அவங்க அதை விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த விமர்சனத்துக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முயற்சிக்கணும். அந்த விமர்சனத்துல நம்ம தோத்து போயிட்டோம்னா நம்முடைய கருத்து தவறு, தள்ளி வச்சிடணும். விமர்சனங்களை எல்லாம் தாண்டி எது நிக்குதோ அதுதான் அறிவு அப்படின்னு சொல்றாரு. யாரு? நீலகண்டா. எப்போ? 600 வருஷம் முன்னாடி.
கூடவே என்ன சொல்றாரு, அப்படி நாம எட்டுகின்ற முடிவு ஸ்ருதி அல்லது ஸ்மிருதி. என்ன ஸ்மிருதி நமக்கெல்லாம் தெரியும்? மனுஸ்மிருதி. இது மாதிரியான ஸ்மிருதிகள் இருக்கு இல்லையா? ஸ்மிருதிகள் என்பது ஸ்ருதிகள் என்பது வேதம் போன்ற கடவுளால் அருவப்பட்டது என்று சொல்லக்கூடிய சில நூல்கள். ஸ்மிருதி என்பது தர்மசாஸ்திரம் போன்ற நூல்கள். இவைகளில் இருக்கக்கூடிய கருத்தும் நாம் நீலகண்டா சொன்ன அந்த பகுத்தறிவு முறையில் எட்டிய கருத்தும் முரணாக இருந்தால் நீலகண்டா என்ன சொல்றாருன்னா, ஸ்மிருதி ஸ்ருதி சொல்லதை சைட்ல ஒதுக்கி வை, அறிவு சொல்லதை ஏத்துக்கோ அப்படிங்கிறாரு. 600 வருஷம் முன்னாடி நீலகண்டா. அவருடைய குருவான பரமேஸ்வரரை எல்லாம் திட்டாங்கன்னு சொன்ன இல்லையா, நீ எப்படி மாத்தலான்னு. அதுக்கு பதில் சொல்றாரு நீலகண்டா. என்ன பதில் சொல்றாருன்னா, கடவுளோ சூரியனோ தோன்றி ஒரு ஆளுக்கு அறிவு கொடுப்பதில்ல, நாம ஆய்வு செய்து கண்டுபிடிப்பதுதான் அறிவு அப்படின்னு சொல்றாரு மிக தெளிவா. அதே மாதிரிதான் இன்னொரு ஒரு நூல் நாகார்ஜுனா என்பவர் எழுதியிருக்கக்கூடிய ரச வைசேசிக சூத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ நூல். கிபி 4வது செஞ்சுரி அல்லது 5வது செஞ்சுரி, அதாவது 400 அல்லது 500 அந்த பீரியடை சார்ந்த ஒரு நூல். அதாவது இன்றைக்கு சுமார் ஒரு 1500 ஆண்டுகள். சுமார் ஆரியபட்டரனுடைய காலம்னு வைத்துக்கலாம். அவர் கொஞ்சம் முன்ன பின்ன அந்த பகுதியில் ஏற்பட்ட ஒரு நூல். ஒரு புத்த மருத்துவரால் எழுதப்பட்ட நூல் ரச வைசேசிக சூத்ரா. அதுல அவர் என்ன சொல்றாரு, எப்படி நம்ம அறிவை அடையணும் அப்படின்னு அவர் என்ன சொல்றாருன்னா, நீலகண்டா சொல்ற அதே விஷயத்தை திரும்பி சொல்றாரு. பிரத்யக்ஷம், அனுமானம், அதாவது காண்டல், கருதல், இது போன்ற விஷயங்களை வைத்துதான் நம்ம உண்மையை அறிய முடியும் அப்படின்னு தெள்ள தெளிவா அவர் சொல்றாரு. கூடவே அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, வார்த்தை அதாவது சப்தம் அல்லது ஆகமம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நாம அறிவாக ஏற்க முடியாது. ஒரு மருத்துவன் ஒரு விஷயத்தை மருத்துவம்னு ஏத்துக்கணும்னு சொன்னா ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எழுதி வச்சிருக்கு அப்படிங்கறதுனால ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. அவருடைய நூல்லையே பரிசோதனை செஞ்சுட்டே இருக்கணும்னு சொல்றாரு. முன்னாடி ஒரு ஆள் எழுதி வச்சதுனாலே அது சரியாயிடும் இல்ல, திரும்பி திரும்பி பரிசோதனை செய்யணும்னு சொல்றாரு. பிளைண்ட் பிலீஃப், முன்னோர்கள் எழுதி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனாலயே ஒன்றை நம்பிக்கொண்டிரு அப்படின்னு பண்ணாத அப்படின்னு நாகார்ஜுனா தன்னுடைய நூல்ல, அந்த நூல் உண்மையிலேயே மருத்துவ மாணவர்களுக்காக எழுதப்பட்ட நூல். அதாவது மாணவர்களுக்கான பயிற்சி நூல், பயிற்சி கையேடு போன்ற ஒரு நூல். நான் மாணவர்கள்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றேன். அந்த காலத்துல மாணவர்கள் இருந்தாங்களான்னு நமக்கு அவ்வளவா தெரியாது. அதனால மாணவர்கள் நான் யூஸ் பண்றேன். பொதுவா நான் அப்படி ஒரு ஒரு பால் சார்ந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். இங்க ஒரு வரலாற்று தன்மை அப்படிங்கிறதுக்காக தான் அதை யூஸ் பண்ணேன். இருக்கலாம், அன்றைக்கு பெண்களும் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ரொம்ப தெளிவா அந்த கையேட்டுல மாணவர்களுக்கு அறிவுரை சொல்றாரு. பெரியவங்க சொன்னாங்கன்னு ஏத்துக்காத. திருஷ்டி பலம், ஆராய்ச்சியில் உனக்கு ரிசல்ட் கிடைக்கணும், அதை தான் நாலேஜா எடுத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு நாகார்ஜுனா. முன்னோர்கள் முட்டாளா இருக்கல. நம்முடைய முன்னோர்களான பழங்குடி மக்களாக இருக்கட்டும், ஆரியபட்டாவா இருக்கட்டும், நாகார்ஜுனாவா இருக்கட்டும், முட்டாளாலாம் இருக்கல. ஆனா அவர்களுடைய அறிவியல் மனப்பான்மையை அழித்து நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் ஆதாரம்னு செஞ்சதுனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, உண்மையான உத்தராயணம் நடப்பது டிசம்பர் 21 அல்லது 22. ஆனா நம்ம பஞ்சாங்கத்துல கொண்டாடுறது ஜனவரி 14. ஏன்னா நம்பிக்கை மாத்தக்கூடாது அப்படின்னு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதனால பஞ்சாங்கத்துல ஜனவரி 14. உங்களுடைய ஜியோகிராபி புக்கை திறந்து பாத்தீங்கன்னா, 7வது 8வது ஜியோகிராபி புக்கை திறந்து பாத்தீங்கன்னா,
ரொம்ப தெளிவா இருக்கும். டிசம்பர் 21 இல்லன்னா 22. எவ்வளவு அவலமான விஷயம் இல்ல? அதே போல ஜனவரி 14 மகர சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடுறோம். ஆனா உண்மையிலேயே அன்னைக்கு சூரியன் இருப்பது வந்து தனுர் ராசியில மகரத்துக்கே போல. ஏன்? அறிவியலை அறிவியலாக எடுத்துக்கொண்டு மேலாய்வுகள் செய்து செழுமைப்படுத்துவதற்கு பதிலாக அவைகள் கடவுள் அருளியது என்ற ஒரு கருத்தை அது மேல புகுத்தி அவற்றை ஒரு வழிபாட்டு பொருளாக்கி அவைகள் நம்பிக்கையில் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்று மாற்றி அமைத்ததால் பகுத்தறிவை புறக்கணித்து மூட நம்பிக்கையை திணித்ததன் விளைவாக அற்புதமான நம்முடைய முன்னோர்கள் பழங்குடியா மக்களா இருக்கட்டும், ஆரியபட்டாவாக இருக்கட்டும், நாகார்ஜுனாவாக இருக்கட்டும் உருவாக்கிய அறிவுகள் எல்லாம் இன்றைக்கு அவலமாக நம் முன்னாடி நிற்கிறது. சோ முன்னோர்கள் முட்டாள்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னோர்கள் முட்டாள்கள் இல்ல. அந்த அறிவு பாரம்பரியத்தை கைவிட்டு நம்பிக்கையை முக்கியமான விஷயமாக மையப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நாம் தான் முட்டாள்கள். அறிவியல் பார்வையும் அறிவியல் அணுகுமுறையும் கடைபிடிக்கவில்லை என்றதால் நாம் தான் முட்டாள்களாகவும் எதிர்காலத்தையும் முட்டாள்களாகவும் அறிவுபூர்வமான ஒரு பாரம்பரியம் இந்த நாட்டிலும் இருந்திருக்கிறது, இந்த மண்ணிலும் இருந்திருக்கிறது, இங்க இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களிடம் இருந்திருக்கு. நான் இன்னைக்கு ஒரு சில ஆட்களை பத்தி தான் பேசுறேன், நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. அவைகளை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று இன்றைக்கு இந்த உரையின் மூலமா உங்களை கேட்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.